முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. மதுரையில் 150 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் அதிநவீன வசதியுடன் கூடிய பல்நோக்கு மருத்துவமனையில் இறுதிக்கட்ட பணிகளை அமைச்சர்கள் திரு செல்லூர் கே ராஜு, டாக்டர் சி விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தஞ்சை புதிய பேருந்து நிலையம் மாநகராட்சி திடலில் செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் சார்பில் 178வது அரசு பொருட்காட்சி தொடக்க விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் திரு இரா துரைக்கண்ணு, திரு கடம்பூர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் 698 பேருக்கு சுமார் 86 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நாகை மாவட்டம் ஓலைக்கோட்டாய் மேடு கிராமத்தில் 150 பயனாளிகளுக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிதி உதவியை அமைச்சர் திரு OS மணியன் வழங்கினார். மேலும் முதியோர் உதவித்தொகை, சுனாமி குடியிருப்பு மீனவர்கள் 165 பேருக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டா, ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் 32 பயனாளிகளுக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டாக்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. திருமருகல் ஒன்றியத்தில் 1,60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இணைப்பு பால கட்டுமான பணிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராஜபாளையத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் 478 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை, விலையில்லா வீட்டுமனை பட்டா என 3,50,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு KT ராஜேந்திர பாலாஜி வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் ஒன்றியம் சந்தனப்பள்ளி, காந்தி நகர், பூப்பனூர் ஆகிய இடங்களில் பகுதி நேர நியாய விலை கடையினை அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி தொடங்கி வைத்தார். ஓசூரில் உள்ள காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நவீன ரகசிய கண்காணிப்பு கேமராக்களின் செயல்பாடுகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் 3,68 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பள்ளி கட்டடம் மற்றும் ஆய்வகங்களுக்கான கட்டடப் பணிகளை அமைச்சர் திரு KP அன்பழகன் தொடங்கி வைத்தார். பாலக்கோட்டில் 33 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, புதிய சுகாதார வளாகத்தினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் திறந்து வைத்தார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இயற்கை உரம் தயாரிக்கும் மையம் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தினை அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திறந்து வைத்தார். இதற்காக முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை மக்கள் தெரிவித்துக் கொண்டனர். மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று தரம் வாரியாக பிரித்து ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் சேகரிச்சுட்டு வந்து நுண் உரம் தயாரிக்கக்கூடிய ஒரு 30 லட்சம் ரூபா செலவில் மாண்புமிகு அம்மா தமிழக முதல்வர் அம்மா அவர்களுடைய அரசு செய்து கொடுத்திருக்கிறது. இதனால் ஸ்ரீரங்கம் பகுதியில் குப்பெல்லாம் அதிகம் இல்லாமல் இன்னைக்கு தெருவெல்லாம் சுத்தமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற புரட்சி தலைவி இதய தெய்வம் தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்கள் இதய கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீலகிரி மாவட்டம் உதகையில் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் 125 மகளிர் குழுக்களுக்கு 5,35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகள் வழங்கப்பட்டன. நாங்கள் ஒரு குழு ஆரம்பித்து எங்களுக்கு இப்போ லோன் கிடச்சிருக்கு. சிறுதொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இது கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. பெருங்கடன் தொகையை 12 லட்சம் கொடுத்துருக்காங்க. இந்த 12 லட்சம் 12 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நாங்கள் கொடுத்து தொழில் செய்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திற்காக அந்த பெருங்கடன் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர்களுக்கு நாங்கள் எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.